வராகமிகிரர் இறை பக்தி வேண்டும், சக உயிர்களை மதிக்க வேண்டும் என்றெல்லாம் எழுதியிருக்கிறாரை தவிர பரிகாரங்கள் செய்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று எங்கேயும் இருக்காரு. முடிவெடுத்து கொள்ள உதவும் என்றுதான் எழுதியிருக்கிறார். இந்த 2026 நமக்கு பல்வேறு சோதனைகளை தந்து அவற்றை தாங்கக்கூடிய வலிமையும் கற்றுத்தரும். இந்த யுகாதி அப்படின்னு சொல்றோம். முதல்ல யுகாதியில ஆரம்பிப்போம். இதை கணக்கிட்டவர் வராகமிகிரர் என்று சொல்லப்படுகிறது. இந்த மே மாசத்துக்கு அப்புறம் தங்கம் ஏறினாலும் ஜூலை ஆகஸ்ட் அந்த டைம் எல்லாம் தங்கத்திலும் வெள்ளியிலும் கரெக்ஷன் வரலாம். வீழ்ச்சி என்று சொல்லவில்லை, சின்ன கரெக்ஷன் வரலாம். மேலும் உலகெங்கும் வராகமிகிரர் கருத்துப்படி ஆயுத பிரயோகங்கள் ஏற்பட்டு உலகம் முழுவதுமே வெப்பம் ஒரு 5 டிகிரி ஏறலாம், இல்லாட்டி குறையலாம், பனிப்பாறைகள் உருகலாம் என்பது போன்ற நிலைகளை காட்டிவிடும். அப்போ இதெல்லாம் எல்லாமே அச்சமூட்டக்கூடியதா இருக்கே அப்படின்னா ஒன்று சொல்றேன். அடுத்ததாக தமிழ் புத்தாண்டு வருது. அந்த தமிழ் புத்தாண்டு நடந்து முடிந்து ஓரிரு வாரங்களில் உலகத்திலே ஒரு 2-3 மாசமான தற்காலிகமா அமைதி வரும். ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. சகோதரி வணக்கம். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்விலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். கேள்விகளை தொடரலாம். ஐயா, கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்ம தான், அதாவது நீங்க தான் முதல்ல நம்ம லாஸ்ட் இயர் பேசும்போது இந்த 6 கிரக சேர்க்கையை பத்தி பேசியிருந்தீங்க. அதனுடைய தாக்கம் 2026 ஆரம்பிச்சு 2032 வரைக்கும் இருக்கும்லாம் சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போர் சூழல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ சனி பயிற்சியா இருக்காரு, குரு மாற போறாரு. இதுக்கு நடுவுல யுகாதி, தெலுங்கு புத்தாண்டு, அடுத்த தமிழ் புத்தாண்டெல்லாம் வரப்போகுது. இந்த சூழல்ல இந்த புத்தாண்டுகள்லாம் நமக்கு என்ன தர காத்துட்டு இருக்கு, எப்படி இருக்கும்? அம்மா, இந்த 2026 நமக்கு பல்வேறு சோதனைகளை தந்து அவற்றை தாங்கக்கூடிய வலிமையும் கற்றுத்தரும். இந்த யுகாதி அப்படின்னு சொல்றோம். முதல்ல யுகாதியில ஆரம்பிப்போம். இதை கணக்கிட்டவர் வராகமிகிரர் என்று சொல்லப்படுகிறது. அவர் யுகங்களின் ஆதி. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குன்னே அவர் அதை பண்டிகையா சொல்லலை. இந்த யுகத்துக்கே ஆதியான நாள் என்று ஒரு நேரத்தை கணக்கிடுகிறார். கணக்கிட்டு அதை வைத்து கொண்டு மேதினி ஜோதிடம், அதாவது இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு கணக்கிடலாம் என்று சொல்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே விக்ரமாதித்யன் அவையிலே நவரத்தினங்களில் ஒருவராக கருதப்பட்டவர். அப்போ அவங்க மருமக லீலாவத்தின்னு பேர். அந்த லீலாவதி தமிழ் பெண். அவர் கேட்கிறார், மாமனாரே இந்த மாதிரி உலகமெல்லாம் மாறிட்டு இருக்குன்றீங்க, இந்த தாய் திருநாடாம் இந்தியா இருக்கிறது, இது உலகத்திற்கே ஒரு குருவாக விளங்கக்கூடிய தன்மை படைத்தது, பல்வேறு மகரிஷிகளும் சித்தர்களும் யோகிகளாலும் சூழப்பட்ட உள்ளது. இந்த வருங்காலம் உலகத்திற்கு எப்படி இருக்கும் என கணக்கிட ஒரு முறையை தாருங்கள் என்று சொல்லும் பொழுது சொல்கிறார், அம்மா இந்த தேசமானது மகரம் என்று சொல்கின்றார். அப்போ அவர் சொன்னது ஒன்றுபட்ட இந்தியா, மிக பெரும் ஒரு பகுதி, கிட்டத்தட்ட ஆசியாவையே சொல்லிடலாம். ஆனால் அவன் மருமக சொல்கிறாங்க, ஐயா இது வருங்காலத்தில் அப்படின்னும் பொழுது அப்போ எப்போ சுதந்திரம் கிடைக்குமோ, 2000 வருடங்கள் முன்னாடி இதெல்லாம் அவர் கணக்கிட்டுறார், அதை வைத்து கணக்கிட்டு கொள்ள வேண்டும் மேலும் என்று தொடர்கிறார். இந்த 2 முறையுமே ஒரு சிலருக்கு பிடிபடாமல் போனார். அந்த வருடம், அந்த யுகத்தின் ஆதி என்று சொல்லக்கூடியதை நாளா வச்சு அதை லக்னமாக கணக்கிட்டு அந்த வருடம் எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லிவிடலாம். இதை கணக்கிடும் பொழுது இந்தியாவை மையமாக வைத்து உலகத்தை சுற்றி கணக்கிட வேண்டும் என்ற ஒரு முறையை தந்து விடுகிறார். இதற்கு பெயர் தான் மேதினி ஜோதிடம் என்று பெயர். இந்த மேதினி ஜோதிடம் என்று சொல்லக்கூடியது, இதை ஆங்கிலத்தில் மண்டேன் அஸ்ட்ராலஜி என்று சொல்கிறார்கள். நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா அந்த ஊரோட ஜாதகம் தான் பேசும். இப்போது மத்திய கிழக்கு ஆசியாவிலே பல்வேறு சோகமான சூழல்கள். அங்கே யார் என்ன ராசியிலே இருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஊரின் ராசி தான் அங்கே பேசப்போகிறது. அப்போது இது எதற்காக பயன்படும் என்று சொன்னால், மக்களுக்காக அவர் உருவாக்கிய ஒரு பெரும் செல்வம். மக்கள் பல்வேறு இடர்களில் அவதிப்படும் பொழுது இதை வைத்து கொண்டு எவ்வாறு முடிவெடுத்துக் கொள்வது என்பதற்காக அவர் தருகிறார். அவர்
பரிகாரங்களை பற்றி பேசவே கிடையாது. வராகமிகிரர் இறை பக்தி வேண்டும், சக உயிர்களை மதிக்க வேண்டும் என்றெல்லாம் எழுதியிருக்கிறாரை தவிர பரிகாரங்கள் செய்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று எங்கேயும் இருக்காது. முடிவெடுத்து கொள்ள உதவும் என்றுதான் எழுதியிருக்கிறார். இந்த வராகமிகிரர் சொல்வது அவருடைய கணக்கீட்டின்படி இந்த வருடத்தின் பெயர் ரௌத்ரன் என்று பெயர். ருத்ரன் என்று. ஒரு ஆசிரியர் குரு 3 நிலைகளிலும் செயல்பட முடியும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு. அதாவது அவரே உருவாக்கவும் முடியும், காப்பாற்றவும் முடியும். சில சமயங்களில் தேவைப்பட்டால் மாணவனை கண்டிக்கவும் முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு பள்ளி ஆசிரியர், நான் படிக்கும் பொழுது விளையாட்டாக ஒரு பென்சில் அப்படி கீழே போட்டுட்டேன், சின்ன பையனாக இருக்கும்போது டீச்சரை பார்த்து பிளெஸ்ஸிங்ஸ்னு அந்த அம்மா என்னை பிடிச்சி அடின்னு அடித்தாங்க. 5ஆம் கிளாஸ் படித்ததான் ஞாபகம். அப்போது எதுக்காக அடித்தாங்க? நான் திருந்தணுன்றதுக்காக அடித்தாங்க. அவங்க நோக்கம் என்னை துன்பப்படுத்துவது கிடையாது. நான் பண்ண சேட்டைக்கு என்னை அடித்தாங்க. அதுபோலத்தான் இந்த குரு பகவான். இப்போ இந்த வருடம் அவருடைய பெயர் ரௌத்ரன் என்று பெயர். இந்த ஆண்டு விக்ரம சம்வத்சரம் 2083 என்று சொல்கின்றார். ஆரம்பிக்கக்கூடிய காலம் என்ன? 19/3/2026. லக்னம் என்ன? மீன லக்னம். மீனம் என்றால் கடலை குறிக்கக்கூடியது. செவ்வாய் எங்கே இருக்கிறார்? இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான கிரகம் செவ்வாய். ஏன் என்று சொன்னால் செவ்வாய் 40 நாட்களில் ஒரு கட்டத்தை கடக்கிறார். இப்போது 40 நாள், அதனால சபரிமலை ஐயப்பன்னா 41 நாள் விரதம் வாங்க. நம்ம பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்வோம். உடம்பு ஒரு நேர்பட வேண்டும் என்றால் 40-41 நாள். இது செவ்வாயும் ராகுவும் கூடியிருக்கக்கூடிய காலகட்டம். இந்த செவ்வாயானவர் அங்கே இருந்து 4ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்ப்பார் அந்த லக்னத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லைகளில் இந்த ஆண்டு கூடுதல் பாதுகாப்பு தேவை. எப்போ இருந்து தேவை? ஏப்ரல் மாத கடைசியிலிருந்தே நமக்கு வட கிழக்கு, தென்மேற்கு போன்ற பகுதிகளிலே சற்று கூடுதல் கவனம் தேவை. இந்த மேதினி ஜோதிடப்படி இந்தியாவில் நார்த் ஈஸ்ட். மேலும் இதே மேதினி ஜோதிட கணக்குப்படி பார்த்தால் இந்த வருடம் குரு என்று சொல்லக்கூடியவர் அந்த வருஷத்துக்கு ராஜா. குரு என்று சொல்லக்கூடியவர் ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சில சமயம் ஒரு யானை போல எடுக்கக்கூடியவை முடிவுகள் அதிரடியாக இருக்கும். ஆனால் குரு ஆன்மீகத்தையும் குறிக்கும். நாட்டில் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் மக்களிடம் அதிகமாக துவங்கும். எப்போ சிக்கல் வருதோ அப்போ கடவுளை நம்ப துவங்குவான். எனவே ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் துவங்கும். குருவிற்கு மந்திரியாக செவ்வாய் இருப்பார். செவ்வாய் என்பவர் போர் கிரகம். அவர் மந்திரியாக இருப்பார் என்றால் என்ன அர்த்தம்? ஆங்காங்கே போர் என்று சொல்லக்கூடிய சூழல், பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய நிலைகள்லாம் உலகமெங்குமே இருக்கு. அதற்கு முக்கியத்துவம் அதிகம் தேவைப்படும். மேலும் இந்த ஆண்டு காவல் என்பது சந்திரனிடம் என்கிறார்கள். அப்படின்னா என்னன்னா, சந்திரன் தாய்மை உணர்வை குறிக்கக்கூடியது. சந்திரன் 15 நாட்கள் தேயும், 15 நாட்கள் வளரும். அப்போ நாட்டின் பாதுகாப்பில் காவல் என்பது சந்திரனிடம் இருக்கிறது என்றால் சுற்றிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அண்டை நாடுகளிடம் என்று அதன் பொருள். மேலும் புதன் என்பவன் நிதி மந்திரி என்கிறார்கள். புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒரு வருடத்தில் 4 முறை ரெட்ரோகிரேஷன், அதாவது வக்கரமாகக்கூடிய கிரகம். பொருளாதாரத்திலே ஏற்ற இறக்கங்கள். எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும் பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் என்பது இதன் பொருள். மேலும் இதே கிரக சூழலால் அப்போது அடுத்த கேள்வி உங்களுக்கு, நம்ம மத்திய கிழக்கிலே ஆசிய நாடுகளிலெல்லாம் இருக்காங்களே, எப்போ உங்களுக்கு பயமாக இருக்கே என்னென்னா, மே மாதத்துக்கு மேலே அந்த சூழல் தனிய துவங்கும் ஓரளவுக்கு. அதனால் இப்போ தற்காலிகமாக ஒரு அச்ச நிலையில் இருக்கிறார்கள். நிரந்தர அச்ச நிலை இருக்காது. மே மாதம் சூழல் தனிய துவங்கும். அதற்கு பிறகு அவங்க எங்கே தங்கணும், எங்கே வாழணும், அதெல்லாம் அவங்க முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் செய்தி என்னென்னா, மே மாதமிலிருந்து அவங்களுக்கு ஒரு சூழலிலே ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இது ஏற்படும் போதே உங்களுக்கு பங்கு சந்தை என்று சொல்லக்கூடியது மெல்ல அப்படியே இப்போ கீழே விழுந்திருக்கு. அது இதை விட வேகமாக மீண்டும் எழுந்துவிடும். ஆனால் அவ்வாறு எழுந்தாலும் ஆகஸ்டுக்கு பிறகு
ஒரு சற்று கவனம் தேவை. சற்று இல்லை, மிக மிக கவனம் தேவை என்றே சொல்லுவேன். எங்க உலக அளவுல உலக சொல்றீங்களா? அளவிலும் தேவை, நம் நாட்டிலும் ஆகஸ்ட் பங்குச்சந்தையில் அப்புறம். ஆகஸ்ட் அக்டோபர்லலாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா நான் சொன்னதில் நீங்கள் கவனிக்கும் பொழுது, நான் மந்திரி சபை என்ற இந்த பஞ்சாங்கத்தில் சொல்கிறதுல அதில் சூரியனுக்கு பங்கே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆட்சியாளர்கள் பதவியை தக்க வைத்து கொள்ள ஆகஸ்டிலிருந்து அக்டோபர் வரை பல்வேறு சிரமங்கள் ஏற்படலாம். இது உலகெங்குமே. இது பொலிட்டிக்கலாக என்ன சொல்லுவாங்க, தேர் மைட் பி அ பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் என்பார்கள் ஆங்கிலத்திலே. அரசியலிலே, கட்சியிலே, பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டிருப்பவர்களுக்கு ஒரு தள்ளாட்டத்தை தரக்கூடிய காலகட்டமாக ஆகஸ்டிலிருந்து அக்டோபர் வரை அமையலாம். ஓ. அப்போது இந்த மே மாதத்துக்கு அப்புறம் தங்கம் ஏறினாலும் ஜூலை ஆகஸ்ட் அந்த டைம் எல்லாம் தங்கத்திலும் வெள்ளியிலும் கரெக்ஷன் வரலாம். வீழ்ச்சி என்று சொல்லவில்லை, சின்ன கரெக்ஷன் வரலாம். மேலும் குரு ரௌத்ரன் என்ற ஆண்டில் அரசனாக இருந்தார். வராகமிஹிரர் சொல்கிறார், மழைகளிலே பெரும் மாற்றம் வரலாம். இப்பெல்லாம் சொல்றோம் பருவநிலையில பெரிய மாற்றங்கள் வரலாம். உலகெங்கும் வராகமிஹிரர் கருத்துப்படி ஆயுத பிரயோகங்கள் ஏற்பட்டு உலகம் முழுவதுமே வெப்பம் ஒரு 5 டிகிரி ஏறலாம், இல்லாட்டி குறையலாம், பனிப்பாறைகள் உருகலாம் என்பது போன்ற நிலைகளை காட்டிவிடும். அதாவது குரு ஒரு ஆண்டின் அரசனாக இருந்து அவர் அதிச்சாரத்தில் சென்று இந்த ருத்ர ஆண்டு வந்தார். 3 கண்டிஷன். இப்போ அவர் அதிச்சாரத்தில் போகிறார். பருவநிலை மாற்றங்கள், மிக பெரும் பருவநிலை மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ மக்கள் எதில் முக்கியத்துவம் செலுத்தணும்? விவசாயத்தில் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். உடல் நலனிலே சொல்கிறார், இது போன்ற ஒரு மழை, நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்வோம், மகாலட்சுமி தங்கச்சி, அவளுடைய சகோதரி மூத்தவள்னுவோம். அது என்ன பொருள்னா, முதல் மழை பொழிகிறது, அதில் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அப்படி என்ன நச்சு இருக்கோ அதெல்லாம் வந்தாலும் இரண்டாவது மழை நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும் என்பார்கள். ஆனால் உலகெங்குமே இந்த ஆயுத பிரயோகங்கள்லாம் நடக்கும் பொழுது இயற்கை மாசுபட துவங்கிவிடும். ஏதோ ஒரு 5000 கிலோமீட்டர் தள்ளி நடந்தாலும் உலகம் ஒரு சிறிய இது, எல்லா இடத்துலையும் அதோட மாறுதல்கள் தெரிய துவங்கும். எனவே மக்கள் உடல் நலனிலே இந்த ஆண்டின் இறுதியில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படலாம். வெளியில் போகிறோம், ஒரு மாஸ்க் போட்டுக்கலாம், ஒரு க்ளவுஸ் போட்டுக்கலாம், வீட்டுக்கு வந்தால் கை கால் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு சிறிய உடல்நிலை பிரச்சனைனாலும் உடனே மருத்துவரை அணுகலாம். இதை செய்தால் இயர் எண்ட் வந்துட்டு உலக மக்கள் முழுமையா சொல்றீங்களா இல்ல நம்ம இந்தியாக்காயா? மக்கள் முழுமையாவே சொல்றேம்மா. உடல் நலன்ல கூடுதல் அக்கறை செலுத்தணும். கூடுதல் அக்கறை கட்டாயம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் புதன் நிதி அமைச்சராக இருக்கும் பொழுது, இது இன்னைக்கு மாடர்ன் டேர்மில் சொல்கிறோன்னா உலகம் முழுவதும் கரன்சி டிவால்யூ ஆகும்லாம். அதாவது நிறைய பணம் பிரிண்ட் செய்யப்படலாம். இதை ரொம்ப புராதன இதில் சொல்லணும்னா பொற்காசுக்கள் அதிகம் அச்சடிக்கப்படலாம்னு அவர் எழுதி வச்சிருக்கார். பொற்காசுக்கள் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக கரன்சி டிவால்யூஷன் ஆகிறதுக்கு வேல்யூ உண்டு. அப்படி ஆச்சுன்னா, ஏனென்றால் அவ்வாறு நிகழ்ந்தால் மீண்டும் ஆண்டு இறுதியிலே பங்கு சந்தைகளிலே மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி விடலாம். நாம் இது போன்ற கிரக சூழ்நிலைகள் எப்பொழுது வந்தது? உலகத்திலே ரோமானிய பேரரசு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த காலகட்டம், 3rd century AD. அது போன்ற ஒரு கிரக சூழல் வந்த பொழுது ரோமானிய பேரரசு தன் பொக்கிஷங்களை ஆயுதங்களுக்காகவும் சண்டைக்காகவும் செலவிட்டுதான். அப்போ உலகத்திலே பெரிய பவர்ஃபுல் இது. அதனால் அதோட பொருளாதார தள்ளாட்டங்கள் துவங்கின. ஒரு 3-4 ஆண்டுகள் பிறகு அதன் பொருளாதார தள்ளாட்டத்தினால் ரோமானிய பேரரசின் ஒரு பெரும் தன்மை இல்லாமல் சென்று விட்டதாம். இதே போல 15ஆம் நூற்றாண்டில் இதே போன்ற கிரக அமைப்பு வந்த போது ஸ்பெயின், அது 17ஆம் நூற்றாண்டில் இது போல ஒரு சூழல்ல தான் இதாச்சும். அது போன்ற ஒரு கிரக சூழல் உலகிலே இருக்கக்கூடிய பெரும் வல்லரசுகள் என்று சொல்லக்கூடியவை பெரும் பொருளாதார சிக்கலில் சக்கி விடுவார்கள் என்ற வாய்ப்பு உள்ளது இந்த ஆண்டு இறுதியில். இது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் சேமிப்பு என்றெல்லாம் கருதி இருப்பீர்கள்.
ஒரு பக்கம் அந்த மாதிரியெல்லாம் விழுந்ததுன்னா நடுத்தர வர்க்கத்தினர் ரொம்ப பாதிக்கப்பட்டுடுவாங்க, ரொம்ப இல்லாதவங்க பாதிக்கப்பட்டுடுவாங்க. எனவே விவசாயத்திலே கவனம் செலுத்துங்கள், திறன்களை வளர்த்து கொள்ளுங்கள். காரணம் என்னன்னா, ஆஸ்ட்ரடாமஸ்னு ஒரு பெரிய அறிஞர், அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார், 4 scores 7 months என்றார். 4-7 வல்லரசு நாட்டின் அதிபர் 47வது அதிபர். அதேபோல் மற்றொரு 47 வருட ஆட்சி. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர். கேட்டை என்று சொன்னால் அதற்கு இந்திரனை சொல்வார்கள். இந்திரன் கையிலே குடை இருக்கும். இப்போ அயன் டோம்னு ஒன்று சொல்கிறாங்க. அதே போல் வஜ்ராயுதம், பறக்கக்கூடிய ஒரு ஆயுதம். யானை ஐராவதம், இந்த காலத்தில் பிளேனு. இந்திரன் சில சமயங்களில் தள்ளாட்டம் முடிவெடுக்கும் பொழுது, அடையும் பொழுது அவர் உடனே யாரை அணுகுவாராம்? பிரகஸ்பதியை அணுகுவாராம். ஆனால் பிரகஸ்பதி எனும் குரு அதிச்சாரத்தில் இருக்கும் பொழுது அவரால் ஆலோசனைகள் கிடைக்காமல் சில சமயங்களில் உலகம் இன்னலுக்கு ஆளாகும் என்றெல்லாம் ஒரு கதை குறிப்பை போல சொல்கிறார்கள். குறிப்பாக இந்த வருடம் 2ஆம் பகுதி என்று சொல்லக்கூடியது உலகெங்குமே அதிக பிரார்த்தனைகள் தேவைப்படக்கூடியது. அப்போ இதெல்லாம் எல்லாமே அச்சமூட்டக்கூடியதாக இருக்கே அப்படின்னா ஒன்று சொல்கிறேன். அடுத்ததாக தமிழ் புத்தாண்டு வருது. அந்த தமிழ் புத்தாண்டு நடந்து முடிந்து ஓரிரு வாரங்களில் உலகத்திலே ஒரு 2-3 மாதமான தற்காலிகமாக அமைதி வரும். தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதி நிலவும். அதனால அந்த சூழலிலே அவரவர்கள் தங்கள் வாழ்வாதாரம் இருக்கணும் முடிவு பண்ணிக்கோங்க, எந்த நாட்டில் இருக்கணும் என்ன ஏதுன்ட்டு. அதனால் எதுவும் நிரந்தரம் கிடையாது. 2வது, இது உலகத்தின் இந்த பகுதியில் தான் இருக்கிறது, மத்திய கிழக்கு நாடுகளில் என்றெல்லாம் கிடையாது. இனிமேல் தான் ஒவ்வொரு பகுதிகளாக கிரகங்கள் நகர நகர அதன் சூழலை 2031-32 வரை சென்று கொண்டிருக்கும். குரு என்று சொன்னால் ஆசிரியர் என்று சொன்னேன். உதாரணமாக உங்களுக்கு ஒரு காஃபி டீ போட சொல்லி கொடுத்தா அவரும் குரு தான். உங்கள் குருவை அவ்வப்போது நன்றி கூறுங்கள், மதிக்க துவங்குங்கள், சூழல் மாறத் துவங்கும். நன்றி ஐயா. நன்றி சகோதரி.